கொல்லா அசுரர்கள் ஒன்றும் படிக்கே. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூல திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 7ஆம் தந்திரம் 4வது அத்தியாயம் சதாசிவலிங்கம் பாடல் 1544 என்று நாம் சிந்திக்கின்றோம். எண்ணில் இதயம் இறைஞான சக்தியாம் மின்னிற் பரசிறை மிக்க சிகையாதி வண்ண கவசம் வனப்புடை இச்சையாம் பண்ணும் கிரியை பரநேந்திரத்திலே அப்படின்றது ரொம்ப நமக்கு இறைவனுடைய வடிவமாக உடல் இருக்கின்றது. அவனுடைய பல்வேறு ஆற்றல்களாக நம்ம உடல் உறுப்புகள் இருக்கிறத உருவகப்படுத்தி சிவசக்தி வழிபாட்டினுடைய உன்னத யோக ரகசியத்தை தான் அந்த பாடல்ல சொல்றாங்க. இந்த இதயம் அப்படின்றது இறைவனுடைய ஞானசக்தி. ஆகாயமாக விருந்து சென்று பேரறிவும் உடையது பராசக்தி. அதற்கு மேல நம்ம போறது ஆதிசக்தின்றாங்க. நம்ம உடலை காக்கக்கூடியது எதுன்னா விருப்பப்படக்கூடிய இச்சாசக்தி. இதுதான் நம்ம உடலை காத்து இந்த உலகத்துல இருக்கிறதா அப்படின்றது முடிவு பண்றது. கிரியாசக்தின்றதுதான் நெற்றிக்கண். இதன் மூலமாகத்தான் இறைவன் ஆற்றல்களை உலகங்களை படைத்தல் காத்தல் அழித்தல் பண்ணுவதாக இந்த பாடல்ல குறிப்பிடுறதா உணர்கின்றேன். இந்த அநாகதம் அப்படின்றது இதயம் 12 இதயங்களை கொண்டது. இதுலதான் பாத்தீங்கன்னா அன்பு கருணை இது அதிகமா உருவாகிறது இந்த இடம்தான். அகக்கோயில், இந்த இதயம்ன்றது அகக்கோயில். பிரபஞ்சத்தையே சுருட்டி இங்க வச்சிருக்கிறதா நம்ம உணர முடியும் அப்படின்றாங்க. இந்த சிவனால நிலைக்கு போகும்போது இதயத்துல பாத்தீங்கன்னா சிவம்தான் ஞானமாக தெரியும். அந்த ஒரு சிந்தனையிலே இருக்கும்போது இந்த விஷயங்களை உணர முடியும் அப்படின்றதான் இங்க நான் நினைக்கிறேன். நமக்கு ஒரு நிமிஷம், இந்த பாடல் மேலோட்டமா பார்த்தாலும் சரி, நமக்கு எண்ணில் அப்படிங்கும் போது ஆராய்ந்து பார்க்கிறோம் அப்படின்னு வருது. இதயத்துல எதை எண்ணும்? இதயத்துல பரம்பொருளை எண்ணும். அப்ப இறைவனுடைய பரம்பொருளை எண்ணும் போது அப்ப இதயம் என்னவாக மாறிவிடுகின்றது? ஞானசக்தியாக மாறிவிடுகின்றது. இதுக்கு நடுவுல விண்ணில் ஆகாயமாக எங்கும் பறந்து இருக்கின்ற பரம்பொருளாகிய அதனுடைய சிகையும், அதாவது தலையும் அதனுடைய சிகையும் முடியும் பராசக்தியும் ஆதிசக்தியுமாக விளங்கக்கூடியது அப்படின்றாரு. வண்ண கவசம்னா பல வண்ணங்களை கொண்ட கவசம், வனப்பு மிகுந்த ஆடைன்னு கூட சொல்லலாம். இங்க இச்சையாம் அப்படின்னா இறைவனுடைய இச்சாசக்தி. நாம அப்ப இறைவன்றது எங்க நம்மளுடைய விருப்பத்தை பொறுத்து அமைகின்றது. அடுத்த ஒரு பண்ணும் கிரியை அப்படின்றாரு. உலகத்தை இயக்கும் அனைத்து செயல்களும் பரநேந்திரத்திலே பரம்பொருளின் திருவருள் கண்கையாகிய கிரியாசக்தி. அப்ப ஐயா சொன்ன மாதிரி விசுவலைசேஷன் பண்ணும் போது நம்ம அந்த இறைவனுடைய திருவருளை பெற முடியும். அருவுருவ திருமேனில என்ன பண்றாங்கன்னா இந்த இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி மூன்றும் 3 அங்கங்களாக அமைந்துள்ளதாகவும், ஞானசக்தின்னா இதயம், இச்சா சக்தி அப்படின்றது சிரசு அல்லது முடி இதன் மூலமாக அமைவதாகவும், கிரியாசக்தின்றது நம்ம நெற்றிக்கண் ஒற்று மூலமாகவும் உலக தொழில்களை யாவும் நடைபெறுவதாக இங்க நமக்கு சூட்சமமாக விளக்க வருகின்றார். அருத்துருவமேனா கல்லு வடிவமும் இல்ல, அது முஷ்சக்திகளின் சங்கமம். இறைவனுடைய இதயம் நாணம், அவனுடைய கோலம் நம்மை ஆட்கொள்ளும் இச்சை அல்லது விருப்பம், அவனது பார்வை நமக்கான நல்வினைகளை நடத்தும் கிரியை. இதை உணர்ந்து வழிபடும் போதுதான் சிவஞானம் கைகூடும் அப்படின்றது அந்த பாடலனுடைய சாராம்சம். கதை பார்க்கலாம். முச்சந்திகளின் சங்கமம், இதயம், ஆடை, பார்வை. ஒரு காலத்துல சிவபக்தன் இருந்தான். நாள்தோறும் சிவபெருமானையே நினைத்து உருகி உருகி தவன் செய்வான். தூய பக்தி அவனுக்கு.
அவனை நேர்ல காட்சி தர விரும்பினாரு சிவபெருமான். பரம்பொருள் சதாசிவமூர்த்தியாக ஒளியும் ஒளியும் கலந்த பேரு அழகோடு அவன் முன்னால தோன்றினாரு. இறையருளால பக்தனுக்கு பேரானந்தம் உண்டானது. அவன் மனசுல ஒரு மெல்லிய ஆன்மீக ஐயம் இருந்தது. இறைவனை வணங்குறோம், பெருமான ஒரு திருவுருவத்தை கண்டு என் கண்கள் குளிர்ந்தன. ஆனால் பேரறிவாகவும் பெரும் பேராற்றலாகவும் விளங்கும் பராசக்தி உன்னுள் எங்கு இருக்கிறாள், அவளை நாம் காண வேண்டும், அவளை நான் உணர வேண்டும் அப்படின்னு கேட்கலாம். அப்பதான் சிவபெருமான் ஸ்மைல் பண்ணிட்டு சொன்னாரு, முக்சக்திகளின் ரகசியத்தை உணர்த்த தொடங்கினார். இதயத்தில் உறைந்த நாணம். பெருமாள் தன் மார்பை தொட்டு காட்டினார். நீ எப்ப என் மீது களப்பற்ற பக்தி செலுத்தினாயோ அப்பே உனக்குள் நான் யார், இறைவன் யார் என்ற பேரு அறிவு பிறந்துச்சு. உனக்கு நாணத்தை அளித்தரும் என் இதயமே ஞான சக்தி. அழகிய கவசமும் ஆடையும் அப்படின்றது விருப்பம். தொடர்ந்து இறைவனை தன் திருமுடியையும் தன் அணிந்திருந்த வண்ண உடைகளையும் ஒளிரும் கவசத்தையும் காட்டி உயிர்கள் எல்லாம் அறியாமை நீங்கி நல்வழிப்பட வேண்டும் என்கின்ற பெரும் கருணை கலந்த விருப்பத்தின் காரணமாகவே அழகான கோலத்தில் நான் தாங்கியுள்ளேன். உன்னை ஆட்கொள்ள வேண்டும் என்ற பேரின்பன் வடிவம்தான் உடைகளும் மகுடமும் அப்படின்றது இச்சாசக்திக்காக சொல்றாரு. உலக இயக்கம் திருக்கண்கள். பெருமாள் தன் கருணை பொய்யும் திருக்கண்களை திறந்து காமிக்கிறார். இதை பாரு, என் கண்கள் அசையும் போது உலகத்தில் பிறப்பு, வளர்ப்பு, மறைப்பு என அனைத்தும் நிகழ்கின்றன. இந்த பார்வையின் மூலமாகவே உலக இயக்கங்கள் யாவும் தடையின்றி நடக்கின்றன. என் கண்களே கிரியாசக்தி அப்படின்றார். அப்ப பக்தனுக்கு புரியுது, நம்ம வழிபடும் சதாசிவ வடிவம் என்பது வெறும் உருவம் அல்ல, அது பேரறிவும் பெருங்கருணையும் பேராற்றலும் ஒன்றாக இணைந்த பரம்பொருள் வடிவம் அப்படின்னு அவனுக்கு விளங்கிச்சு. இறைவன் திருவர்களிலிருந்து வணங்கினான். அப்ப இறைவனை நோக்கி நம்ம ஒரு அடி வைத்தா 10 அடி வைக்கலாம் அப்படின்றதுதான் இங்க. இதயம் அப்படின்றது புத்தியை தருகின்றது. அழகிய கோலம் நம்மை அவன்பால் ஈர்க்கின்றது. அவன் திருக்கண் பார்வை நம்ம வினைகளை அறுத்து நற்கதி அளிக்கின்றது. டே டு டே அப்ளிகேஷன் பார்த்தோம்னா அக வழிபாடு பயிற்சி இன்னும் கொஞ்சம் நம்ம ட்ரை பண்ணலாம். இச்சா ஞான சக்தி 3 ஸ்டெப் ஆக்ஷன், அது திட்டமிடல் வேணும். அந்த இதயம், நெற்றிக்கண், அந்த விருப்பம் மூணுத்தையும் நம்ம முச்சக்தியும் ஒன்னாக்கரை விஷயம் தேவைப்படுது. அப்புறம் நேர்மையான பார்வை, பவர் ஆஃப் பியூர் விஷன், அதுதான் பரநேந்திரம் அப்படின்றாங்க. இவற்றின் மூலமாக ஆளுமை திறனையும் வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம சிந்தனையிலே சிவஞானமும் விருப்பத்திலே நல்குணங்களும் செயலிலே இறைவனையும் கொண்டு ஆன்மீக நாட்டத்தில் ஈடுபட்டு சிறந்த மனிதராகவும் ஆன்மீகவாதியாகவும் உயர்வோம் என்று கூறி தளத்தை கௌரி அம்மா அவர்களும் ஒப்படைக்கின்றேன். மிக்க நன்றி. மிக்க நன்றிங்க. மிக அருமையான விளக்கம். நிறைய விளக்கங்கள் கொடுத்தீங்க. மிக அருமைங்க. மிக்க நன்றி. அர்த்தனாரியா வணக்கம் ஐயா. வாங்க ஐயா. இப்ப மகேந்திரன் ஐயா கூப்பிட்டுறேன். வாங்க மகேந்திரன் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். யாராவது ஒருத்தங்க பேசுமா? நான் வீட்டுக்கு வந்துடுவேன். சரிங்கய்யா. கிருத்திகாமா, விந்தியாமா வாங்கம்மா. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1744வது திருமந்திரம். உரு பொருள் காட்டும் உருவ மந்திரம். திருமந்திரம். எண்ணில் இதயம் இறைஞான சத்தியாம், விண்ணில் பறை சிரமிக்க சிகை ஆதி, வண்ண கவசம் வனப்புடை இச்சையாம், பண்ணும் கிரியை பர நேத்திரத்திலே. அருமையான திருமந்திரம். எண்ணி பார்த்தால் இதய மந்திரம் பரம்பொருளுக்கு ஞான சக்தி ஆகும். விண்ணில் விளக்கமுறும் பராசக்தி சிரமந்திரம் சிகை ஆதிசக்தியாகும். பாதுகாப்பான நல்ல கவச மந்திரம் பேரழகுடைய இச்சா சக்தியாகும். எல்லாவற்றிற்கும் மேலான பறை பராசக்தி, சிகை ஆதி தலை முதல், வண்ண கவசம் பாதுகாப்பான பலமான மேல் கவசம், மனப்பு அழகு, பண்ணும் செய்யும் இச்சை அன்பு, கிரியை செயல்
சிவபெருமானுக்கு இதயம் ஞான சக்தி, தலை பராசக்தி, சிகை ஆதிசக்தி, கவசம் இச்சா சக்தி, நேந்திரம் கண் கிரியா சக்தி. கழக வெளியீட்டில் அருளோனாகிய சதாசிவ கடவுளுக்கு திருவருள் துணை கொண்டு ஆராயுமிடத்து நெஞ்சம் அறிவாற்றலாகும். அறிவு பெருவழியாகிய வனப்பாற்றல் பறை எனப்படும். அது தலையாகும். நடப்பாற்றலாகிய ஆதி தலைமுடியாகிய சிகையாகும். அழகிய போர்வை திருவளர் அன்பு ஆற்றலாகும். தொழிலாற்றல் கண்ணாகும். இம்முறையால் சிவபெருமானுடைய திரு உறுப்புகள் அனைத்தும் திருவருள் ஆற்றலே என்பது தெளிவு. இறை சிவனுக்கு இதயம் ஞான சக்தி, சிரம் பராசக்தி, சிகை ஆதிசக்தி, கவசம் இச்சா சக்தி, நேத்திரம் கிரியா சக்தி ஆகும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா, மிக்க நன்றி, மிக அருமை. வாங்க கிருத்திகாமா, வணக்கம் அம்மா. மகேந்திரன் ஐயா முடிச்சிட்டுமேம்மா? அவங்க முன்னாடி இருக்காங்க. கொஞ்சம் டைம் கேட்டாங்க. மகேந்திரன் ஐயா இப்ப வர முடியுங்களா? நீங்க தொடருங்கம்மா. நன்றி. சரிங்க. அல்லது அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு முன்னாள் கழிச்சு நம்மளுடைய ஐயா வந்திருக்காங்க. சிறப்பு. இன்றைய மந்திரம் ஒரு முச்சக்திகளை மிக அருமையாக நம்மோட வந்து சொல்கின்ற ஒரு மந்திரம். சதாசிவலிங்கம் உருவாக உருவாக இருக்கின்ற அந்த ஒரு பரம்பொருள் வடிவத்தில் இருப்பவனை பல்வேறு பரிணாமங்களில் நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில இன்றைக்கான பாடல்ல இச்சாசக்தி ஆங்கிலத்துல சொல்லும்போது இந்த பேர்னிங் டிசையர்னு சொல்லுவோம். இந்த மீது பெரு விருப்பமும் பேரார்வத்தோடும் நாம செய்கின்ற ஒரு செயல் மிக நல்ல ஒரு ஆளுமையை செலுத்த முடியும். அப்போது அந்த இச்சாசக்தி எவ்வளவு முக்கியம் அப்படின்னு தெரியும். அதே போல நமக்கென்று இருக்க வேண்டிய இன்னும் ஒரு சக்தி என்பது ஞான சக்தி. ஞானம் இருந்தால்தான் அது எவ்வளோ தகவல் போறோம். ஆங்கிலத்துல சொல்லும் பொழுது பிட்ல இருந்து ஆச்சு, அதாவது பைனரி டிஜிட்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு டேட்டம் அப்படின்னு ஆகி அது டேட்டம் அப்படின்னு இன்ஃபர்மேஷன் என்கிற தகவலாக தகவல்ல இருந்து ஒரு அதாவது அறிவு என்பதை விட அது வந்து ஒரு அடுத்த கட்டம். அது ஒரு தியரிட்டிக்கலா இருக்கும். நமக்கு தெரிந்ததை வைத்து அதை நாம் என்ன செய்கிறோம் என்கின்ற வகையில அது வந்து ஒரு பிராக்டிக்கலா நம்ம வந்து எப்படி லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது வந்து விஸ்டம் அப்படின்ற சொல்லப்படுகின்ற ஞானமாக இருக்கிறது. இப்போது இந்த இறையை உணரும் பொழுது நாமவே அதை உருவாக்குகின்ற சக்தியாகவும் இருக்கிறோம். இச்சா சக்தி என்கின்றதாகவும் கிரியா சக்தி என்று சொல்லப்படுகின்ற அதன் மூலமாக தான் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா தொழில்களும் என்னென்னலாம் அந்த உலகத்துல வந்து அதன் இயக்கத்தில் அதாவது இயங்க வேண்டும் என்றாலே அதற்கென்று அந்த ஒரு அந்த கிரியேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த கிரியா சக்தி என்பது நமக்கு தேவைப்படும். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இதில் எண்ணில் இதயம் இறை ஞான சக்தியாம் விண்ணில் பரம் சிரம் மிக்க சிகையாகி எண்ணில் இதயம் இறை ஞான சக்தியாம் விண்ணில் பரம் சிரம் மிக்க சிகையாகி வண்ண கவசம் வனப்புடைய
இச்சையாம் வண்ணக்கவச்சையாம் பண்ணும் கிரிகை பரநேத்திரத்திலே பண்ணும் கிரிகை பரநேத்திரத்திலே பரநேத்திரத்திலே என்பது. இது ஒன்று இதயத்தில் ஞானசக்தி இருப்பது நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு பார்வையில பார்க்கணும் அப்படின்னா, நம்ம யோசிப்பத ஒரு அந்த ஒரு மைண்ட் பவர்ல இருந்து யோசிக்கிறது ஒண்ணு, இதயபூர்வமாக யோசிக்கிறது. இதயபூர்வமாக அந்த ஞானம் இருக்கும் பொழுது அந்த கொடுத்தல் என்பது இன்னும் அர்த்தபூர்வமாக இருக்கும். ஒரு லாஜிக்கலா மட்டும் ஒரு விஷயத்தை பாக்குறத தாண்டி அதோடு ஒரு பேரன்போடு பெருங்கருணையோடு நம்ம ஒன்றை கொடுப்பது என்பது அந்த ஞான சக்தியை இதயத்தில் வைத்தால் தான் அது நடக்கும், இன்னும் நல்ல செம்மையாக நடக்கும் என்பதுதான் அதுல உள்ள ஒரு நுட்பமான ஒரு பார்வை. அதே போல அந்த இறையின் தலை, அதன் மேலுள்ள திருமுடி, இது எல்லாமே பல வண்ணங்களோட இருக்கின்ற கவசம், இது எல்லாவற்றையும் சொல்லும் பொழுது அந்த இச்சா சக்தியாக இருக்கிறது. நம்மளுடைய அந்த பெரு விருப்பத்தோடும் பேரார்வத்தோடும் செய்கின்ற அந்த செயலை செய்வதற்கு என்று ஒரு பார்வை. இன்னொன்று, திருவருள் கண்கள் மூலமாக கிரியாசக்தியாக இருக்கிறது. அப்போ அந்த சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த நாளுக்காக நம்ம 2 பரிசுகளை திறந்தேன், அந்த 2 பரிசுகளும் பல்கோடி பரிசுகளை திறந்தன என்று சொல்வார்கள். நேத்திரம், அந்த கண்கள் மூலமாக, கண்கள் என்பது வெறுமனை கண்கள் அல்ல, அது கருணை கண்கள், அதன் மூலமாக நல்லபடியா போய் சேரணுங்கிறது, ஒரு கண் நிறைவாக கொடுப்பது என்கின்ற ஒன்று பார்க்கும் பொழுது இந்த 2 கண்கள் மூலமாக எவ்வளவோ பார்க்கிறோம், எத்தனையோ அந்த சிருஷ்டி உருவாக்குகின்ற தன்மையை நம்ம இதன் மூலமாக உணர்ந்து பார்க்கும் பொழுது, அந்த கொடுக்கும் பொழுதே அந்த கைகள் மட்டும் கொடுப்பதல்ல, கண்களும் அந்த பண்போடு அறிவோடு அந்த இதயபூர்வமாக கொடுத்தது என்பது எல்லாமே சேர்ந்து கொடுக்கின்ற ஒரு தன்மையாக பார்க்கலாம். இது போல ஒரு பன்முக பார்வையில் இருக்கின்ற அற்புதமான ஒரு மந்திரம் என்று. நன்றி நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. நன்றிங்க ஐயா, மிக அருமை, மிக்க நன்றி. வாங்க கிருத்திகாமா, வணக்கம். நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வணக்கம் அர்த்தநாரி ஐயா, நீங்க வந்தாதான் சபை நிறைஞ்ச மாதிரி இருக்கு, தொடர்ந்து வாங்க. இப்போ நம்ம இந்த மந்திரத்துல நிறைய மந்திரங்கள், நிறைய விஷயம் பார்த்துட்டு இருக்கோம். எண்ணில் இதயம் இறைஞான சக்தியா. இப்ப நம்ம இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னாக்க, இச்சாசக்தி, ஞான சக்தி, கிரியாசக்தி, இந்த 3 சக்தி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இந்த இடத்துல இன்னும் ஒரு சக்தி சொல்றாரு, ஆதிசக்தி அப்படின்னு ஒரு 4வது சக்திய அவர் சொல்றாரு. பாருங்க, வெந்நீர் பறை சிரம் சிகை ஆதி அப்படின்றாரு. அப்ப அந்த ஆதி சக்தியை குறித்து, 4வது சக்தியை குறித்து இந்த இடத்துல சொல்றாரு. இது என்ன அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு புரியணும். இப்போ இந்த நம்ம இன்னைக்கு இந்த இடத்துல நம்ம நேத்திக்கு பார்க்கும்போது நீல் கவசம் அப்படின்னு நம்ம இந்த சிகையோட மந்திரம், சிகா மந்திரம், ஹிருதய மந்திரம், நேத்திர மந்திரம், இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனா இதெல்லாம் திருமூலர் முன்னாடியே நமக்கு கத்து கொடுத்துட்டாரு. 4ஆம் தந்திரத்துல ஏற்கனவே சொன்னாரு, காணும் ஹிருதய மந்திரமும் கண்டு பேணும் நமவென்று பேசும் தலைமேலே வேணு நடுவு மிகவிக்கவானின்றி பூணு நடுவென்ற வந்த சிகையை அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அதாவது என்ன எப்படி நிக்க வச்சு நமக்கு சொல்லி கொடுக்கணும், நம்ம எந்த இடத்துல எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அது எங்க விளங்குது, அதெல்லாம் கூட அவர் நமக்கு சொல்லி கொடுத்தாரு. அதுல இன்னொரு விஷயம், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னாக்கா,
அதுல வந்து ஹிருதயம்னா என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு விளக்கமா அவர் வந்து நமக்கு கொடுத்திருப்பாரு. எது நடுவில் இருக்கிறதோ அது ஹிருதயம் அப்படின்னு கூட நமக்கு வந்து சொல்லியிருப்பாரு. அப்போ இந்த இடத்துல நம்ம அதை ஞாபகப்படுத்திக்கணும். ஏன்னா பேண நமவென்று பேசும் தலைமையிலே அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அப்போ அந்த இடத்துல நம அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை நம்ம எங்க சொல்லணும், தலைமையிலே அப்படின்னா அது வந்து சிரசா சொல்றாரு. அப்போ அந்த இடத்த நம்ம இங்க ஞாபகப்படுத்திக்கிறது எதுக்காக அப்படின்னா, எண்ணில் இதயம் இறை ஞான சக்தியாம் அப்படின்னு சொல்றோம். அப்ப நம்ம இந்த இடத்துல ஞான சக்தி என்பதை ஹிருதயத்துல கொண்டு வந்து வைக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது எப்படி? அப்ப அவரு அன்னைக்கு வேற விஷயம் சொன்னாரு, அப்ப இன்னைக்கு வேற விஷயம் சொல்றாரான்னா இல்ல. நீங்க இந்த உடல்ல நம்ம பார்க்கிறோம், இந்த உடல்ல வந்து என்னென்ன எப்படி இந்த அண்டலிங்கம் பார்த்துட்டு வந்திருக்கோம், பிண்டலிங்கம் பார்த்துட்டு வந்திருக்கோம். அப்படி இருக்கும்போது நமக்கே தெரியும் ஞான சக்தி என்கின்ற விஷயம் இந்த ஹிருதயத்துல மலர்வதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஹிருதயம் அப்படின்னு வந்துட்டாலே அது வந்து அன்போடு இணைந்தது, எமோஷனோடு இணைந்தது, உறுப்பாக இந்த உடலோடு இணைந்தது, இந்த பிண்டத்தோடு இணைந்தது இல்லைங்களா? அப்ப இந்த இடத்துல அவர் ஹிருதயம்னு அவர் சொல்றது எதை அப்படின்னாக்க, எது நடுவாக நிற்கிறதோ அதுதான் ஹிருதயம், அதுதான் ஞான சக்தி. ஏன்னா நீங்க பாருங்க, இச்சாசக்தி கிரியாசக்தி இந்த இரண்டுமே இந்த உடலுக்குள் இயங்கக்கூடியது. சொல்றாரு பாருங்க, வண்ண கவசம் வனப்புடை இச்சையாம் அப்படின்றாரு. எது வண்ண கவசம், எது கவசம்? நம்ம வந்து கவசாயகம், கவசாய பட் அப்படின்னு சொல்லுவோம், அல்ல கவசாய ஔஷட் அப்படின்னு சொல்லுவோம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் எந்த தேவதைய நம்ம மனசுல வச்சு சொல்றோமோ அதை வச்சு சொல்றது. அப்போ இந்த கவசம் என்பது சொல்லும் போது நமக்கு தெரியும், அந்த உடம்ப வந்து அப்படி சுத்துவோம், சுத்தி அங்க நிப்பாட்டுவோம். அப்போ அதுதான் கவசம். நமக்குமே கவசம்னா என்னது? ஒரு பொருளை மூடி நிற்பது, அதுதான் கவசம். அப்போ இந்த இடத்துல வண்ண கவசம் வனப்புடை இச்சையாம். இச்சை எப்பொழுதுமே வனப்பை உடையது. வனப்புனா அழகு, கலர் கலரா இருக்கும் இல்லைங்களா? அழகா இருக்கும், வடிவா இருக்கும், கண்ணை கவர்வது போல் மனதை கவர்வது போல் சுண்டி இழுப்பது போல் இருக்கும். அதுதான் வனப்புடை அப்படின்னு சொல்லலாம். நல்ல தளன்னு இருக்கும், தக்காளி தளன்னு இருக்கும், உடனே போய் எடுப்போம் நம்ம இல்லைங்களா? அப்ப அந்த மாதிரி இந்த வண்ண கவசம் வனப்புடை இச்சையாம். எது வண்ண கவசம்? இந்த உடலை மூடி இருக்கக்கூடிய இந்த தொம்பைக்கூடு, அது பல வர்ணங்களால் நிறைந்தது. அந்த அந்த நம்மளை சுத்தி இந்த வானவில்ல இருக்கக்கூடிய 7 நிறங்கள் இருக்கிற மாதிரி நம்ம சுத்தியும் அந்த தொம்பைக்கூடுன்னு சொல்றோம் இல்லையா, ஆறா ஒரு 10 மந்திரம் முன்னாடி பார்த்திருப்போம். அந்த ஆறா என்ன அப்படின்னா அதுவும் பல வர்ணத்துல இருக்கும். நம்மளுடைய எண்ணம் எப்படி இருக்கிறதோ அதற்கு தக்க, நம்மளுடைய எந்த ஆதாரம் ஓங்கி நிற்கிறதோ அதற்கு தக்கன அந்த ஆறாவினுடைய நிறம் இருக்கும், அடுக்கடுக்கா இருக்கும். நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. இந்த ஹீலிங் மெத்தட், பிராணிக் ஹீலிங்னு ஒரு மெத்தட் இருக்கு. அது கத்துக்கும் போது எனக்கெல்லாம் அவ்வளோ ஆச்சரியமா இருந்தது. உண்மையிலேயே நம்ம கண்ணால அந்த ஆறாவ, அந்த அவங்களுடைய அந்த நிறத்தை வந்து எங்களால பார்க்க முடிஞ்சது. அந்த எந்த ஆதாரம் அவர்களுக்கு மிகுந்து நிற்கிறது, எதனுடைய ஆதிக்கத்துல இருக்காங்க அப்படிங்கிறத அந்த ஆறாவை பார்த்தா நம்மளால ரொம்ப அழகா கண்டுபிடிக்க முடியும். ஒண்ணு, அந்த ஆறாவை கையால நம்ம மெஷர் பண்ண முடியும். ரெண்டாவது அவங்கள பார்த்தாலே நம்மளால அந்த ஆறா வந்து வெளிப்படும். அந்த மாதிரி அதுதான் அந்த வண்ண கவசம் வனப்புடை இச்சையாம். அப்ப அது இச்சை சக்தி. அந்த இச்சையை இயக்கக்கூடியது எதுன்னா இந்த உடல், அந்த உடலில் சுற்றி இருக்கக்கூடிய எண்ண அலைகள், அதுதான். அப்புறம் அதை எப்படி சரி பண்றது? இந்த 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 மந்திரத்தை நம்ம இப்படிதான் பார்க்க ஆரம்பிச்சா ரொம்ப சரியா இருக்கும்னு எனக்கு தோணுது. 3வது வரியில இருந்துதான் இந்த மந்திரத்தை நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். வண்ண கவசம் வனப்புடை இச்சையாம். அப்ப இந்த உடல்ல இருக்கக்கூடிய இந்த இச்சா சக்தியை இந்த மீண்டும் மீண்டும் நம்ம இந்த உலகிலிருந்து பிறக்கக்கூடிய பிறக்க வைக்கக்கூடிய இந்த வினைகளை உருவாக்கக்கூடிய இந்த இச்சா சக்தி எங்க இருக்கு? இந்த வண்ண கவசம், இந்த கவசத்துக்குள்ள இருக்கு. பண்ணும் கிரியை பரநேத்திரத்திலே அப்படின்றான். அப்ப அதை சரி பண்றதுக்கு என்ன பண்ணணும்? கிரியை செய்யணும். எப்படி செய்யணும்?
கண்களின் மூலமாக செய்யணும். நான் மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய ஒரு தியான உத்தி இது. அப்போ இந்த நீங்க ஒண்ணு பாருங்க, நம்ம மனசுக்குள்ள ஒரு அலைப்பாய்தல் இருந்ததுன்னா அது எங்கே வெளிப்படும்னா நம்ம கண்ணுல வெளிப்படும். நம்ம மனம் அமைதியாக இருக்கிறது என்றாலும் அது அந்த கண்ணுல தான் வெளிப்படும். நம்ம மூச்சு வேகமா போகுதுனாலும் அது அந்த கண்ணுல வெளிப்படும். மூச்சு இழையோடி கொண்டு இருக்கிறதுனாலும் அந்த கண்ணுல தான் வெளிப்படும். நீங்க ஒண்ணும் இல்ல, அந்த காலங்கள்ல ஒரு ஒரு உயிர் பிரிந்து விட்டது அப்படின்னு நம்ம பாக்குறோம், அந்த அவங்க உயிர் பிரிந்துடுத்தான்னு பாக்குறோம் அப்படின்னா எதை பார்ப்போம் அப்படின்னா அந்த கண்களை தான் பார்ப்போம். கண்கள் அந்த பாவை அசைகிறதா, அது அந்த அசைவு இருக்கா அப்படின்னு பார்ப்போம். அந்த அசைவு இல்லைன்னா அது, ஏன்னா சம்டைம்ஸ் நாடி கூட போய் சொல்லும், அந்த கண் அசைவு போய் சொல்லாது. அப்ப அந்த கண் அசைவுக்கும் நமது மூச்சுக்கும் தொடர்பு உண்டு. நமது மூச்சுக்கும் நமது எண்ணத்திற்கும் தொடர்பு உண்டு. நமது எண்ணத்திற்கும் ஆசைகளுக்கும் தொடர்பு உண்டு. அப்போ இதை எல்லாத்தையும் நிப்பாட்டணும், இது எல்லாத்தையும் சரி செய்யணும் அப்படின்னா எதுதான் முக்கியம்? திருமூலரே சொல்லி தராரு, பண்ணும் கிரியை பர நேத்திரத்திலே அப்படின்னு சொல்றாரு. வெறும் நேத்திரத்துலன்னு கூட சொல்லல, பரநேத்திரத்திலே அப்படின்னு சொல்றாரு. அப்ப எது பரம் அப்படின்னா என்னைக்குமே நம்ம அதை வெளியில பார்க்கிறோம் இல்லைங்களா? பறந்து விரிந்திருக்கக்கூடிய இந்த அண்ட வெளியில் இருக்கிறதான் பறை அப்படின்னு நம்ம சொல்றோம், பராசுத்தி அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அப்ப இந்த பரநேத்திரத்திலே அப்படின்னா இங்க எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, கண்ணை நம்ம நேத்திரத்தை 2 விதமா வச்சிருக்கோம், அகம் புறம் அப்படின்னு 2 விதமா வச்சிருக்கோம். அப்ப இந்த இடத்துல பரநேத்திரத்திலே அப்படின்னா வெளியில இருக்கக்கூடிய கண்களின் மூலமாக நாம் செய்யக்கூடியது, அது அடங்கினா உள்ள இருக்கக்கூடிய கண்ணும் அடங்கும் அப்படின்னு நமக்கு புரியும். அப்புறம் இது அடங்கிருச்சு, இந்த எண்ண ஓட்டம், இது ஒரு கிரியா பாதம். அந்த கிரியையில நம்ம பயிற்சி செய்யக்கூடிய ஒரு பயிற்சி முறை, அதை அவர் சொல்லி தர்றாரு நமக்கு திருமூலர். அதுக்கப்புறம் என்ன அப்படி வந்ததுன்னா என்ன ஆகும்? எண்ணில் இதயம் இறை ஞான சக்தியாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதுக்குதான் நான் இந்த மந்திரத்தை நான் எடுத்துட்டு வந்தேன். ஏன்னா அந்த இடத்துல அவர் சொல்றாரு, எது ஹிருதயம் அப்படின்னா எது நடுவாக நிற்கிறதோ அது ஹிருதயம். முன்னாடி 4ஆம் தந்திரத்துல அவர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரு. அத மாதிரி பார்க்கும் பொழுது நம்மளுடைய ஹிருதயம் எங்க இருக்குன்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா? எங்க இருக்கு? ஒரு ஓரத்துல அந்த ஒரு இடது பக்கமாக ஒரு துடிக்கக்கூடிய அந்த ஹிருதயம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல அவர் சொல்லக்கூடிய அந்த ஹிருதயம் என்பது சகஸ்ர தளம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இல்ல நான் ஹிருதயம்னு தான் புரிஞ்சுப்பேன் அப்படின்னாலும் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அந்த எண்ணத்தினுடைய அந்த ஹிருதயத்தினுடைய துடிப்பு லயம் படும் பொழுது, இதுக்கு முன்னாடி லயம் சதாசிவத்தினுடைய கூரே என்னதான் அப்படின்னாக்க லயம்னு நம்ம பார்த்தோம். அது லயப்படும் பொழுது சகஸ்ர தலத்தில் நம்மால் நிலை பெற முடியும். அப்படி நிலை பெறக்கூடிய அந்த தன்மைதான் ஞான சக்தி. அந்த ஞான சக்தியை நம்ம புடிச்சிட்டோம்னாக்க விண்ணீர் பறை சிரம். அடுத்தாப்புல சொல்றாரு, நான் எதையுமே வலிந்து திணித்து சொல்றது இல்ல, அவர் சொல்றத வச்சுதான் சொல்றேன். அப்போ நம்ம அந்த சகசிரத்தலத்தை தான் நம்ம ஞான சக்தியா கொண்டு செல்லும் பொழுது இந்த இடத்துல விண்ணீர் பறை சிரம். அப்போ அந்த நம்முடைய சிரம் தான் விண்ணில் இருக்கக்கூடிய பறையை தொடக்கூடிய, பறையோடு தொடர்பு படுத்தக்கூடிய, அததான் நம்ம சைவ சித்தாந்தம் துவாதசாந்த வெளின்னு சொல்லி தருது நமக்கு. அப்போ அந்த இடத்தை தொடக்கூடிய விண்ணீர் பறை சிரம் மிக்க சிகை ஆதி. அப்ப அந்த ஆதிசக்தி தான் எதுவாக நிற்கிறாள் அப்படின்னாக்க நம்மைக்கு அருளக்கூடிய அந்த மிக்க சிகை, அந்த 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 மிகப்பெரிய அந்த விஷயத்தை தான் நமக்கு தருகிறாள், ஆதிசக்தியாக இருந்து தருகிறாள் அப்படின்னு இந்த மந்திரத்தை 3வது வரியிலிருந்து பார்த்து நான் 2வது வரியில முடிக்கும் பொழுது ஒரு சீக்வன்ஸ்ல நம்மளால பார்க்க முடியும். இந்த உடல் இச்சையை தரக்கூடியது, இச்சாசக்தி இயங்கக்கூடியது, அதை வினைகளற்று கொண்டு செல்வதற்கு நமக்கு கிரியாசக்தி தேவைப்படுகிறது. அதற்குண்டான ஒரு அங்கத்தை, ஒரு உறுப்பை அவர் நமக்கு சொல்லி தராரு. அதுபடி பண்ணும் பொழுது நம்மால் ஞான சக்தியை தொட முடியும். அந்த ஞான சக்தியை தொட்டு நம்மால் அவளுடைய காலடியில் சரணடையும் பொழுது நம்மால் ஆதிசக்தியை தட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் இவ்வளவு தூரம் சதாசிவத்தை பத்தி பேசும்போது ஏன் இங்க அவர் மொத்தமா
சக்தியை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாரு. இது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய எனர்ஜி என்று சொல்லக்கூடிய சக்தியா, ஆற்றல் என்று சொல்லக்கூடிய சக்தியா, இல்லை பராசக்தியா அப்படின்ற கேள்வி வந்தா இந்த இடத்துல அழகா பதில் சொல்றாரு பராசக்தி. ஏன்னா நம்ம நேத்திக்கு பார்த்தோம் சதாசிவமே சக்தி வடிவம் தான் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதற்கு உண்டான ஒரு தொடர்பு, அதற்குண்டான ஒரு ஒரு உறுதிப்பாட்டையும் இந்த மந்திரத்துல அவர் தராரு. இன்னும் அடுத்த மந்திரத்திலையும் நமக்கு தருவாரு. ஆக இந்த மந்திரம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பேசுறது. இந்த இந்த ஏன்னா அந்த மந்திரங்கள் எல்லாம் அவர் ஏற்கனவே நமக்கு சொல்லி கொடுத்துதான் இந்த இடத்துல கூட்டிட்டு வந்திருக்காரு. அப்ப நம்ம திருப்பி அந்த இடத்த நம்ம இங்க ஞாபகப்படுத்திக்கலாம். நீங்க வேணா திரும்பி போய் 4ஆம் தந்திரத்துல கிட்டத்தட்ட 1090 இருந்து என்னமோ அவர் ஆரம்பிப்பாரு. அந்த மந்திரம் ஆரம்பிக்கும் போது 94 வரைக்குமோ 95 வரைக்குமோ வரும். அது நான் கரெக்டா நோட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மந்திரம் மாத்திரம் இங்க எழுதி வச்சிருக்கேன். சோ நம்ம அந்த மாதிரி நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த மந்திரங்களுடைய பயனும் கிடைக்கும், அது எப்படி பண்றதுன்னு கிடைக்கும். ரொம்ப அற்புதமான ஒரு மந்திரம். இது நமக்குள்ள இன்னும் ஆழமா போகணும்ன்ற பிரார்த்தனையோடு என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி நண்பர். நன்றிங்கம்மா, மிக அருமை. நிறைய விளக்கங்கள் கொடுத்தீங்க, மிக்க நன்றி. அது நிறைய வரீங்களாயா? நான் கடைசியா இப்ப கொஞ்ச நாளா கடைசியா பேசிக்கிறேங்க. அதாவது டைம் நிறைய பேருக்கு ஆகுதுன்றதுனால டைம் பார்த்து கடைசியா முடிச்சுக்கிறதா இருக்கேன். நீங்க இல்ல லக்ஷ்மி இருக்காங்க, அவங்க ஏதாவது சொல்றாங்களா கேளுங்க. அப்புறம் யாராவது லக்ஷ்மின்னு சொல்றது, அப்புறம் வேற யாராவது சொன்னாங்கன்னா அப்புறமா நானும் சுருக்கமா சொல்றதுக்கு முயற்சி பண்றேன். லக்ஷ்மிமா வர முடியுங்களா? நீங்க உங்க கருத்தை சொல்லலாங்க. நன்றிங்க. வரல. ஆனா ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. அந்த திருவடி புகழ்ச்சி அப்படின்னு ஒரு 128 வரியில ஒரு நூல் எழுதியிருப்பாரு. அதுல என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா 5 சக்தி சொல்வாரு. ஆதிசக்தி 1, 2வது பராசக்தி, 3வது இச்சா சக்தி, 4வது கிரியா சக்தி, 5வது ஞான சக்தி அப்படின்னு சொல்லுவாரு. சில விஷயங்கள் 5 இருக்கும், அதை நம்ம 3 சொல்றது அப்படிங்கிறது மரபு ரீதியா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால பார்த்தோம்னா அதே மாதிரி சைவ சித்தாந்தத்துல வித்யா தத்துவம் 7 இருக்கும். அந்த 7ல 3 சொல்லுவாங்க. கலை, வித்தை, அராகம் அப்படின்வாங்க. அதை இன்னும் கொஞ்சம் நுட்பமா சொல்லும்போது அறிவு, இச்சை, செயல் அப்படின்னு சொல்லுவாங்க. அறிவின் அடிப்படையில இச்சையும், இச்சையின் அடிப்படையில செயலும் அமைந்திருக்கும் அப்படிங்க நம்மளும் பார்ப்போம். அதே மாதிரி இந்த நான்மணி கடிகை அப்படின்னு ஒரு நூல்ல எது அழகு அப்படின்னு கேட்டா கல்வியே அழகு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதனால அந்த அழகு எதை கொடுக்கும் அப்படின்னா அறிவை கொடுக்கும். அந்த அறிவு எங்க இருக்கும்? அறிவு இருக்கிற இடம் எதுன்னா இருதயம் அப்படிங்கிறது தான். மிக உயர்ந்த அறிவை தான் நம்ம ஞானம் அப்படின்னு சொல்லுவோம், விஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஞானம் அப்படிங்கிறது நூலறிவு, நுண்ணறிவு, இது ரெண்டும் சேரும் போது அது வாலறிவு அப்படின்னு ஆயிடும். கற்றதனால் பயன் என் கொல், வாலறிவன் நற்றால் தொழாரேனின் அப்படின்னு 2வது திருக்குறள்லயே சொல்லியிருப்பாரு. அதனால அந்த வாலறிவன் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயமா நம்ம பார்க்கணும். அந்த வாலறிவு அப்படிங்கிறது அந்த ஞானம். அந்த ஞானம் எங்க இருக்கும் அப்படின்னா இதயத்துலதான் இருக்கும் அப்படிங்கிறது. அந்த இதயத்துல இறைவனை பற்றின ஞானம் இருக்குமானால் நம்ம மிக உயர்ந்த சக்தியாகிய ஆதிசக்தியை நாம் அடைய முடியும் அப்படிங்கிறது ஒரு விஷயமா நம்ம எடுத்துக்கலாம். இந்த தீட்சை வாங்கினவங்களுக்கு சிவபூஜை பண்ணும்போது 11 மந்திரம் இருக்கும். அந்த 11 மந்திரத்துல 8வது மந்திரத்தை சிகை அப்படின்னு சொல்லுவாங்க, சிகா மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலதான் பேரு கூட சிகாமணி அப்படின்னு வைப்பாங்க. சிகாமணி அப்படின்னா
ஒளி பொருந்திய உயர்ந்த மணி அப்படின்னு அர்த்தம். நம்ம சிகைங்கிறதுக்கு நமக்கு என்ன அர்த்தம் தெரியுமோ அதை வச்சு நம்ம பார்க்க கூடாது. சிகாமணி அப்படின்னா மிக உயர்ந்த மணி அப்படின்னு அர்த்தம். அது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால இன்னும் நிறைய கிருத்திகா சொன்ன மாதிரி இன்னும் ஆழமா இந்த விஷயத்த நம்ம சிந்திச்சு அதுக்கப்புறம் சிந்திக்கிறவங்களோட சந்திக்கணும். அப்பதான் இன்னும் கொஞ்சம் உயர்வா தெரியும். நான் வந்தது சிறப்பு அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இந்த சிறப்புக்கு எதிர்ச்சொல் ஒண்ணு இருக்கு. என்னன்னா இழிவு அப்படிங்கிறது. நான் வராம இருக்கிறது இழிவு. அது ஒரு சில இந்த மொபைல்ல கொஞ்சம் சிக்கல் இருக்கிறதால வர முடியல. விரைவில் நானும் வருவேன். வராம இருக்கிறது எனக்கு இழிவு. அது மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அதனால இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. அதனால அபிராமி அந்தாதியில ஒரு பாடல் மட்டும் பார்த்து நிறைவு பண்ணிக்கலாம். நாயேனையும் இங்கு ஒரு பொருளாக நயந்து வந்து நாயேனையும் இங்கு ஒரு பொருளாக நயந்து வந்து நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய். நாயேனையும் இங்கு ஒரு பொருளாக நயந்து வந்து நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய். பேயேன் நின்னை அறியும் அறிவு தந்தாய். பேயேனையும் நின்னை அறியும் அறிவு தந்தாய். என்ன பேரு பெற்றேன் நாயேனையும் இங்கு ஒரு பொருளாக நயந்து வந்து நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய். பேயேன் நின்னை அறியும் அறிவு தந்தாய். என்ன பேரு பெற்றேன் தாயே மலைமகளே செங்கன்மால் திரு தங்கச்சியே. தாயே மலைமகளே செங்கன்மால் திரு தங்கச்சியே. சிவா திருச்சிற்றம்பலம். இது அபிராமி அந்தாதியோட 61வது பாடல். நன்றி. மிக்க நன்றிங்க. அற்புதமா இருந்தது. மிக அருமை. நான் டிரான்ஸ்லேஷன் சொல்றேன். அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவா. Translation. On analysis, the heart is the Sakti of the gnosis of God. Head is the supreme celestial Sakti. The tresses are the primordial Shakti. The colorful armor is the glamorous will. In the supreme eye is the performing act. In the supreme eye is the performing act. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்னோட புரிதல் எப்படி இருக்குன்னா, இங்க இதயம் இறைஞான சக்தி. இங்க எல்லாமே தூய நிலைக்கு அடைஞ்ச அந்த மேல் நோக்கிய முக்கோணம் இருக்கு இல்லையா, அந்த இடத்த சொல்றதா நான் பார்க்குறேன். அதாவது ஞான சக்தி நம்ம கீழ்நிலையில இருக்கும்போது அந்த ப்ரொபோர்ஷன் மாறி மாதிரி இருக்கும். நமக்கு இச்சா நிறையா இருக்கும், நம்மக்கிட்ட செயல் இருக்காது. ஒரு பேராசையாக இருக்கும், ஆனால் அதுக்கான செயலோ அதுக்கான ஞானம் இல்லாமல் இருக்கும். சில விஷயத்துல சிலதில் நம்ம செயலை மட்டும் போட்டுக்கிட்டே இருப்போம். இப்போ கோயில் போகிறோன்னா போய்கிட்டே இருப்போம், ஆனால் அதை இறைவனை எப்படி அடையணுன்றதை யோசிக்கிறது இல்லை. அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாமல் இருக்கும். இப்படி பேலன்ஸ் இல்லாமல் இருக்கிறது நம்மளோட கீழ்நிலையில் இருக்கும்போது நமக்கு அப்படி இருக்கும். நம்ம எப்போ அந்த இருதயத்தை தொடுறோமோ, இருதயம் முழுமையடையுதோ, அப்போ உங்களுக்கு முழுமையான ஞான சக்தி அங்கே வரும். அந்த ஞான சக்தியினால என்ன மலரும் அங்கே அப்படின்னா அன்பு மலரும். ஏன் ஞான சக்தியால் மலருதுன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்திருப்போம்னா பாசத்தில், அந்த எண்ணங்களின் பிடியில், பற்றின் பிடியில் இருப்போம். அப்போ அந்த அது அன்பாக இருக்காது. அது என்னோட பொருள், என்னோட உறவு அப்படிங்கிற ஒரு பற்றினால அது அசுத்தம் அடைஞ்சிருக்கும். இங்கே இந்த இருதய தானத்துக்கு வந்த பிறகுதான் நமக்கு அந்த ஞானம் வரும், அந்த அன்பு வரும். அந்த அன்பு மலருது
பற்றுனால இருக்காது. அது இறைவனுக்கான அந்த எல்லாருக்குமான அன்பா ஒருநிலைத்தன்மையுடையதா இருக்கும். அதுல வந்து நீங்க செயலா அது நான் வந்து அன்பு செய்கிறேனான்றது அது வெளிக்காட்டுறது அன்பு செயலாக இருக்கும். இங்க அன்புங்கிறது ஞானமாக தான் இருக்கும். இல்ல அது இச்சையா நான் அன்பு பண்ணணும்னு ஆசைப்படுறேனா அப்படின்னா அதுவும் இல்ல. இங்க இருக்கிற அன்பு வந்து நம்ம அதை வெளிக்காட்டணுன்ற அவசியம் இல்லை. அதை ஆசைப்படணும், நான் அன்பா இருக்கணும்னு ஆசைப்படணுன்ற அவசியமும் இல்லை. நான் அன்பாகவே இருக்கிறேன். அந்த இடம்தான் இங்க வந்து இறைஞான சக்தி. அந்த பரநிலைக்கு நம்ம சுத்த நிலைக்கு நம்ம போயிட்டதுனால அது வந்து இறைஞான சக்தியாக இருக்கு. அடுத்தது வந்து விண்ணீர் பறை சிரமிக்க சிகையாதி. அடுத்தது ஆகாய விண்ணீர் பறைங்கிறது நான் அடுத்தது ஆகாய தத்துவமாக இருக்கிற பறைனா சக்தி. சிரம் நமக்கு நியாச முறைகள் சொல்லி கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதுல வந்து இருதயம், சிரசு, சிகை, கவசம், கண்ணு, அப்புறம் அஸ்திரமும் இருக்கு. இதுல வந்து சிரசு, சிகை, கவசம் இது எல்லாமே வனப்புடை இச்சையாம். இது வந்து ஏன் இதை வந்து இறைஞான சக்தி வனப்புடை இச்சை இப்படிலாம் சொல்றாங்கன்னா, அது வந்து ரொம்ப சுத்தமான இச்சை, சுத்தமான இறைவனுக்கான இச்சை, இறைவனுக்கான ஞானம். அந்த அந்த நிலைக்கு போறதுனால இங்க இந்த சிகை, சிரம், சிகை, கவசம் இது எல்லாமே வந்து இச்சாசக்தி. அது என்ன இச்சா அப்படின்னா நம்ம இறைவனை அடையணுன்ற இச்சை. இதுக்கு முன்னாடி உலகியலுக்கான இச்சை இருக்கும். இப்ப அது வந்து வனப்புடை இச்சையா எப்ப மாறுதுன்னா நம்ம இறைவனை அடையணுன்ற இச்சை. அதனால அந்த சிகை அந்த வந்து குடுமின்ற அந்த இடத்துல நான் பார்க்கிறேன். சிரம்ங்கிறது தலை, எல்லாமே அந்த பீனியல் கிளாண்ட், பிட்யூட்டரி கிளாண்ட் இருக்கிற இடம் தான். நம்ம கவனம், நம்ம பக்தி, அந்த அன்பு, அந்த இறைவனை அடையணுங்கிற இச்சையாக மாறுற விஷயம் அந்த இடத்துல நடக்கிறது. அதனால அங்க இச்சாசக்தி, தூய இச்சாசக்தியாக, வனப்புடை இச்சாசக்தியாக அங்க இருக்கிறாங்க. பண்ணும் கிரியை பரநேத்திரத்திலே. இது மாதிரி கிரியை நம்ம வந்து உலகியல்ல இருக்கும்போது அதை செயலா செய்வோம் இல்லையா, இங்க வந்து உணர்வு நிலைக்கு வந்து நம்ம அகக்கண்ணுல நம்ம பர நேத்திரம், இது நம்ம சாதாரண கண்ணு மனக்கண் வழியா பார்த்துட்டு இருக்கிறது இல்ல, இறைவனோட கண்ணுல இருந்து நம்ம உலகத்தை பார்க்குற விஷயம். நம்ம இங்க மாற்ற ஒரு விஷயம் இங்க செயலாக அதுவாகவே நடக்கிற விஷயம் என்னன்னா இறைவனோட பார்வையில இருந்து இந்த உலகத்தை பார்க்கிறது. இதெல்லாம் வந்து என்னன்னா நமக்கு ஒரு இதுல வந்து அன்பு மலர்றது, பக்தி மலர்றது, இன்னொரு இடத்துல வந்து நமக்கு அந்த கிரியையா இருக்கிறது நம்மளோட ஒழுக்கம் மலர்றது. நம்ம எந்த இடத்துல இருந்து இந்த இந்த உலக பார்க்கிறோம், ஆன்மாவின் உணர்வுல இருந்து இந்த உலகத்தை பார்த்துட்டு இருக்கோமோ அதுதான் வந்து கிரியையாக, இறைவனோட கிரியையாக இங்க நமக்குள்ள நடக்கிற விஷயம். இறைவனோட ஞானமாக அன்பு மலர்றது, இறைவனை அடையணுங்கிற இச்சையாக நமக்கு அந்த இடத்துக்கு போயிட்டு இந்த உலக இச்சையெல்லாம் நீங்கி அந்த இறைவனை பற்றி கொண்டு இருக்கணும்ன்ற அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் நமக்கு இருக்கிறதா நான் புரிஞ்சுக்கிறேன். இதன் நியாச முறைகள்ல நமக்கு ஏன் அது ஒரு மந்திரமா சொல்லி நமக்கு வந்து அதை பண்ண வச்சுட்டு அதை பண்றாங்கன்றது நான் இதா பார்க்கும்போது என்னன்னா நம்மளை பாசிட்டிவா தயார் பண்றாங்க. இப்ப நான் ஒரு கவசம் போட்டுக்கிறேன் அப்படின்னா என்கிட்ட பயம் இருக்காது. இப்ப என்னை சுத்தி ஒரு நல்ல ஆற்றல் என்னை சூழ்ந்து என்னை பாதுகாப்பா இருக்கிறேன் அப்படின்னு அந்த மந்திரத்தை சொல்லி அந்த அந்த இடத்த நான் தொட்டு நான் அந்த ஒரு மந்திரத்தை சொல்லும் போது நான் அதை உணர்வுக்கு கொண்டு வரேன். உணர்வுக்கு, ஏன்னா நம்ம எண்ணங்களாலேயே நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம அது நடக்கும் நடக்காம இருக்கும். ஆனா உணர்வுக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம்னா உடம்புக்கு தெரியாது இது உண்மையா பொய்யான்னு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட செல்லெல்லாம் மாத்தி அமைக்கும் அது. அப்ப வந்து நான் என்னை சுத்தி நல்ல கவசம் இருக்கு அப்படின்னால நான் பாசிட்டிவான எண்ணங்களோட நான் வந்து நல்ல தைரியமா உட்கார்ந்துருக்கேன். அந்த மந்திரத்தை நான் வந்து நல்ல ஆற்றலோட தான் அதை பண்றேன். இல்ல நான் பயத்துல இருக்கிறேன் அப்படின்னா அது வந்து நெகட்டிவ் எனர்ஜி ஆயிடும். அது கீழ் நோக்கி போகிற எனர்ஜி ஆயிடும். நம்ம இறைவன் நோக்கி போறப்ப நல்ல உணர்வோட இருக்கணுங்கிறப்ப அந்த கவச முறைகள்லாம் நம்ம அந்த நியாச முறைகள்லாம் நம்ம செஞ்சுட்டு நம்ம மனதை தூய்மைப்படுத்திட்டு அந்த மனம் தூய்மையாக இருக்கு, உடல் தூய்மையாக இருக்கு, என்னை சுத்தி கவசம் இருக்கு, நான் இறைவனை சிந்தனையை தான் வச்சிருக்கிறேன், என் உள்ளம் தூய்மையாக இருக்கு, இப்படிலாம் நம்ம சொல்லிட்டு செய்யும் போது இந்த இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி வந்து இறைவனுக்கான அந்த பரசக்தியாக தான் நம்ம வேலை செய்யுங்கிறப்ப நம்மளால இறைவனை அடைய முடியும். இப்ப உலகியல் இருக்கும்போது நமக்கு வர எண்ணங்கள், இந்த இந்த இச்சைகள், கிரியை, ஞானம்லாம் நமக்கு வந்து வந்து போயிட்டே இருந்ததுன்னா நம்மளால இறைவனை தொடவே முடியாது. அந்த கதவு திறக்கணும், அடுத்த கதவு திறக்கணுன்ற மாதிரி ஒரு உள்நிலையை நம்ம போய் தொடணும்னா இந்த நம்ம யாரோ சொல்றதை நினைச்சிட்டு இருப்போம், இவங்க பேசுறதை நினைச்சிட்டு இருப்போம். இந்த எண்ணங்கள்லாம் நீங்கி அந்த தூய்மைப்படுத்துற விஷயம் இருக்கு இல்லையா, தயார்படுத்துற விஷயம் நம்ம பண்ணிட்டு அப்புறம் நம்ம இறைவனை போய் பிடிக்கிறதுக்கான வழிமுறைகளை நமக்கு கொடுத்துருக்கிறதா நான் புரிஞ்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி.
வேற யாரும் எதுவும் சொல்றீங்களா? நிறைவு செஞ்சுக்கலாங்களா? அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை ஒரு கௌரிமா, சொல்லுங்கம்மா. அந்த பரநேத்திரம்ங்கிறதுக்கு இறைவனுடைய பார்வைன்னு நீங்க வச்ச அந்த ஒரு பார்வை ரொம்ப நல்லா இருந்தது. நன்றி. நன்றிங்கம்மா, நன்றி. நிறைவு செஞ்சுக்கலாம். அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தலம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய்.